பெண்கள் எல்லாம் முன்னாடி நிறுத்திட்டு நான் பின்னாடி நிப்பேனாரு. எங்க அந்த ஆளு இப்ப குணசேகரன்? எங்க அண்ணனை பத்தி இன்னொரு வார்த்தை பேசுன சத்தியமா கழுத்து. வாசு விடு வாசு. திரும்ப திரும்ப கை நீட்டாதீங்க. உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? எங்க வீட்டு நடுவில் நின்னு கண்டபடி பேசுவா. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா நீ? கேமரா தூக்கிட்டு வந்தா பயந்துருவோமா? மூஞ்சி முகர சேர்த்து உடைச்சிருவேன். வெளிய போ. people are illiterate moron. சீ. காட்டு மிராண்டின்னு சொன்னேன். காட்டு மிராண்டி என்ன பண்ணுவான்? காட்டுமா? காட்டுமா? என்ன பண்றான்? நிறுத்துங்க போதும். நீ கிளம்பு வாசு. ஜான் நீ வா நம்ம போலாம். அவளவே கூப்பிடுற. அவன் இந்த வீட்டு மருமக. உன்ன மாதிரி தெருப்பொறுக்கி கிடையாது. முதல்ல போ வெளிய. போதும். பர்சனலா பேச உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்ப போ சொல்ல அவள. ஏய் வாசு நீ வா. போ சொல்றல. சிவா. நீ எதுக்கு ஜான் இங்கலாம் இருக்க? முதல்ல நீ சென்னைக்கு என் கூட கிளம்பி வா. நீ வா. உன்னால எதுவுமே செய்ய முடியாது. நீ ரொம்ப தெளிவான ஸ்ட்ராங்கான பொண்ணு நினைச்சேன் ஜான்னா. ஆனா இவ்வளவு கேவலமா பேசுறானுங்க. இதெல்லாம் உன்னால எப்படி ஏத்துக்க முடியுது? நீ சென்னை வந்தப்போ நீ எவ்வளவு ஹாப்பியா இருந்தா நினைச்சேன் தெரியுமாண்ணா? சைல்ட்ஹுட்ல நம்ம ஜான்க்கு கிடைக்காத சந்தோஷம் இப்ப கிடைச்சிருக்குன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். டைம் டேபிள் போட்டு மாமா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதெல்லாம் இப்படிப்பட்ட ரிசல்ட்டுக்காகவா? இப்படிப்பட்ட கூட்டத்துல வந்து நீ மாட்டிக்கிறதுக்கு தான் உன்னை மாமா படிப்பறின்னு டார்ச்சர் பண்ணாரா? வாசு இப்போ பேசுறதுனால எதுவுமே மாற போறது இல்ல. சோ லைஃப் ஃபுல்லா பாத்திரம் தேய்ச்சு சமைச்சு போட்டு இந்த வீட்ல வாழ்ந்தலாம் முடிவு பண்ணிட்டியா ஜான்? நான் அப்படிலாம் சொல்லல வாசு. டைம் தான் எல்லாம் டிசைட் பண்ணும். டைம் டிசைட் பண்ணுமா? உன் விஷயத்துல எல்லாத்தையும் டிசைட் பண்ணது உங்க அப்பா நாச்சியப்பன் தானே. ஹி இஸ் த கல்பிரிட். அவரை நான் விடவே மாட்டேன் ஜான். இப்படி ஒரு கும்பல்ல உன்னை மாட்டி விடுறதுக்காக தான் உன்னை இவ்ளோ டார்ச்சர் பண்ணாரா அவரு? வாசு அவருக்கு இப்ப இருக்கிற ஹெல்த் இஷ்யூல நீ இதெல்லாம் உன் நிலைமையை விட அவர் நிலைமை பெட்டரா தாமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸ் ஃப்ராட்ஸ் இவனுங்களை கூட நான் விட்டுருவேன். ஆனா இவனுங்களோட ஒரிஜினல் குணம் தெரியாம கண்மூடித்தனமா முட்டாள் மாதிரி உன்னை இங்க மாட்டி விட்டாரு பாரு. அவரை கண்டிப்பா நான் கேட்காம விட மாட்டேன் ஜான். அவசரப்படாத வாசு. அவசரப்படுறேனா? இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட் ஜான். வெரி லேட். இனியும் விட மாட்டேன். கண்டிப்பா நான் கேட்பேன். கண்டிப்பா நான் கேட்க தான் போறேன். என்னாச்சு? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்து சேர்ந்துரும். அண்ணன் கோயிலுக்கு போயிருக்காரு. நான் வந்த உடனே சொல்லிடுறேன். சரியா அண்ணே? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். என்னடா என்னண்ணே இது? எதுக்கு இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? என்ன பிரச்சனை பண்ணாங்க? எங்க கேட்க வேண்டியதை எங்க வந்து கேக்குற? அண்ணே ஜனனி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. ஓ சொல்லிட்டாங்களோ? அவங்க சொல்லிட்டாங்கன்னு அப்படியே கேட்கறதுக்கு பாஞ்சிட்டு வந்துட்டீங்களோ? அப்படி என்னடா சொன்னா? என்ன சொன்னா? அவன் மாமன் பொண்ணு இங்க வந்துட்டு என்ன பேச்சு பேசினா தெரியுமா? இதே வேற ஒரு ஆம்பளை பையன் பேசியிருந்தானா வெட்டி பகுந்துருப்பான் அவனை. அது பொம்பளை பண்ணாச்சுன்னு போனா போதுன்னு பேசி வெளில அமிச்சிட்டோம். அண்ணே நம்ம ஏமாத்திட்டோங்கிற ஆதங்கத்துல அவங்க 1000 பேசுவாங்க. அதுக்காண்டி வீட்டுக்கு வந்து அவங்களை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புவீங்களா? ஏமாத்தணும் யாரா ஏமாத்தனா? நாம தானே ஏமாத்தணும். நாம தான் ஏமாத்தணும். ஜனனி பேர்ல கம்பெனி ஆரம்பிக்கிறோம் நம்ம தானே சொன்னோம். அதை போய் வீட்டுல சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அவ தான் நிர்வாகம் பண்ண போறான்னு தானே நினைப்பாங்க. என்ன யாரா இருந்தாலும் அப்படித்தானே நினைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கொடுத்த வேகத்திலே புடுங்கிட்டு வீட்டு சொல்லிய பார்க்க சொல்லியாச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க கோவப்பட தானே செய்வாங்க. கோவத்துல 4 வார்த்தை பேசதான் செய்வாங்க. அதுக்காண்டி வந்தவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புறதா? வேணாடா, பேசாம போயிடு. உன் பொண்டாட்டி குடும்பத்துக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்த அப்புறம் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன என் பொண்டாட்டி குடும்பத்துக்காண்டி நான் பேசலண்ணே, நியாயத்தை தான் பேசுறேன். நம்ம மூத்தண்ணன் பத்தி யாராவது குறைவா பேசினா நமக்கு கோவம் பொத்துட்டு வருது இல்ல? அதே அவன் மாமா மக வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு அவையும் கோவப்படக்கூடாது? என்னடா நானும் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியே பொங்குற. ஆனா அண்ணனை பார்த்துட்டா மட்டும் அப்படியே பம்மற. என்ன சங்கதி? ஏங்க அவன் ஏதோ வருத்தத்துல பேசிட்டு இருக்காங்க. நீங்க அவன்கிட்ட
ஆம்பளைங்க பேசும்போது நடுவுல பேசக்கூடாது, புரியுதா? அப்படியே குறவலையை நசிக்கிருவேன். அவன் என்னமோ முடிவோட தான் வந்திருக்கான், என்னன்னு கேட்போமே. சொல்லுப்பா, என்ன சொல்ல வர சொல்லு. அண்ணே சும்மா எல்லாத்துக்கும் இப்படி மீசை முறுக்கிட்டு சண்டைக்கு வராதுங்கண்ணே, அவ்வளோதான். வச்சு நிறுத்து. யாரா சண்டைக்கு வரா? அது தெருப்பொறிக்கு வந்து இங்க சலம்பிட்டு போறா, அதை கேட்க உனக்கு துப்பு இல்ல. அதை விட்டுட்டு எங்ககிட்ட வந்து உரண்டை எழுக்கிறியா? அண்ணே அண்ணே திரும்ப திரும்ப சொல்றேன், அடுத்தவங்கள மரியாதை இல்லாம பேசாதீங்க. ஓரளவுக்கு தான் பொறுத்து போக முடியும். ஓஹோ, என்ன மிரட்டுறியா? அண்ணே, என்னண்ணே நீங்க? சும்மா எதுக்கு எடுத்தாலும் அடிச்சிருவேன் குத்திருவேனா? நானும் இதே வீட்டுல பிறந்து வளர்ந்தவன் தான். யாரை பார்த்தாலும் அடிச்சிருவேன் குத்திருவேனா? எல்லாரும் உனக்கு பயந்து போயிட்டே இருப்பாங்களா? அண்ணே இதே மாதிரி எல்லா நாளும் இருக்காதுண்ணே, ஒரு நாள் எல்லாமே திரும்புண்ணே, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன திரும்ப? எவன்டா வருவா? நான் கிழிச்சு இருங்கப்பா இருங்கப்பா, என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு சத்தம்? ஏ சக்தி, என்னடா பிரச்சனை? ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கிய? ஏ கதிரே, ஏ ஞானா, என்னப்பா பிரச்சனை? ஏய் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏய் என்ன பிரச்சனை சொல்லி தொலைங்கடா. சக்தி, நீயும் உன் பொண்டாட்டி என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? உங்க முடிவை சொல்லுங்க. ஜனனி நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுதான் நடந்துட்டு இருக்கானே, தேவையில்லாம அவளை மேல கஷ்டப்படுத்த வேண்டாம். அவ்வளோதானே, சொல்லிட்டு இல்லை, விட்டுரு. இனிமே உன் பொண்டாட்டி விஷயத்துல இவங்க தலையிட மாட்டாங்க. இவங்களை பார்த்து நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அவ விஷயத்துல யார் நான் தலையிடுறா? ஏய் வாய் முறா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. குறுக்க பேசுற என்ன அர்த்தம்? பேசாம நில்றா. சக்தி, உன் பொண்டாட்டி குடும்பத்துக்கு தெளிவாக சொல்லிடு. அங்கேருந்து யாராவது இங்கே வந்து நம்ம வீட்டு படியேறி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்புறம் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவேன். அப்படிதான், புரியுதா? ஏமா நீயும் உங்கள் வீட்டில் சொல்லிடுமா. ஆதி குரூப்ஸ்க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாத்தையும் என்கிட்ட வந்து பிடிங்கிட்டாங்க. இந்த வீட்டில் பொம்பளையா லட்சணமா 4வது மருமகளா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு உங்கள் அப்பா அம்மா, உன் தங்கச்சி, உங்கள் அத்தை மாமா எல்லாருக்கும் போனை போட்டு தெளிவாக சொல்லிடு. புரியுதாம்மா? ஒரு பையன் உங்க வீட்டில இருந்து இங்க வந்து அதை கேட்கிறேன் இதை பார்க்கிறேன்னு நிக்க கூடாது. மீறி படியேறி வந்து நுரண்டு இழுத்தாங்கன்னு வையே, என் சுயரூபத்தை பார்ப்பாங்க. போன்ல பேச முடியல, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காகவாவது நான் உடனே போய் ஆகணும். சக்தி, நான் ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்கெல்லாம் போக முடியாதுமா. அம்மன் கோயிலுக்கு காப்பு கட்டியிருக்கு, யாரும் எங்கேயும் போக முடியாது. காப்பு தடை இருக்கு. என்ன காப்பு தடை? ஏமா, நம்ம ஊர் வழக்கம் நம்ம வீட்டு பழக்கம் எல்லாம் அந்த பிள்ளைக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. இல்ல ஜனனி, அப்பெல்லாம் கிராமமா இருக்கையில திருவிழாக்கு சாமி கும்பிடுறதுக்கு கோயில் எல்லையில காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டினதும் ஒரு 10-15 நாளைக்கு ஊரை விட்டு யாரும் வெளியும் போக மாட்டாங்க, யாரும் உள்ளேயும் வரமாட்டாங்க. அந்த பழக்கத்தை இன்னும் நடைமுறையில சில பேர் அப்படியே வச்சிருக்காங்க. அதத்தான் சொல்றாங்க. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க எல்லாருமே? எவ்வளவோ மாறி போச்சு. இன்னும் நீங்கெல்லாம் இப்படியே பழைய பழக்கத்தையே நம்பிட்டு இருக்கீங்க. நிறுத்துமா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வாய் இருக்குங்கிறதுக்கா எதை வேணாலும் பேசிடாத. எத்தனை காலமானாலும் அப்பேன் ஆத்தாதேன். அது மாதிரி தான் எங்கள் சாமி நம்பிக்கையும். இன்னைக்கு நீ உங்கள் அப்பாவை பார்க்க போகணுங்கிறதுக்காக காலகாலமாக இருக்கிற எங்கள் முறையை மாற்ற முடியாது. மனசில் வச்சுக்க. ஏன் உங்கள் அப்பாவுக்கு நேரில் போய் சொன்னா தான் புரியுமா? கம்பெனியை உன் பேருக்கு பதிவு பண்ணப்ப கம்பெனியை என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, கம்பெனி என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு நாளைக்கு 100 தடவை அப்பனுமானு ஃபோன் பண்ணி பேசினீங்கல்ல. கம்பெனி திறந்தன்னைக்கு ரிப்பன் வெட்டினோடனே உள்ளே ஓடி போய் போட்டோ எடுத்து அனுப்புனீங்கல்ல. என்னை போய் அந்த காலத்து ஆளுங்கிற, நீ இந்த காலத்து ஆளு தானே. அதான் ஃபோனில் எல்லா வசதியும் வந்துருச்சே. உங்கள் அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுமா. இங்கே பாருமா, நம்ம அம்மன் கோயில் அறங்காவலர் குழுவுக்கு 20 வருஷமா நான் தலைவர்.
இத்தனை காலத்தில் நாங்கள் யாரும் காப்பு கட்ட மீறினதே கிடையாது. நான் மட்டும் கிடையாது, இந்த ஊரில் எல்லாருக்குமே அதான் சட்டம். 1000 தான் அறிவியல் வளர்ந்துருக்கலாம், ஆனால் இந்த சாமி, காப்பு, திருவிழா இதெல்லாம் எங்கள் பாரம்பரியம். அதுக்குள்ளே அறிவியலை பூத்த நினைக்காதீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க. சக்தி, இன்னொரு 10-15 நாளைக்கு யாரும் எங்கேயும் வெளியே போக முடியாது. பொண்டாட்டிகிட்ட தெளிவாக சொல்லிடு. எப்பா எல்லாருக்கும் தானப்பா சொல்கிறேன், காலையில் கோயிலில் காப்பு கட்டியாச்சு. 15 நாளைக்கு வெளியூர் பயணம் எதுவும் வச்சுக்கிறாதையே. கதிரே, உனக்கு தான் சொல்கிறேன், எங்கே இருந்தாவது ஃபோன் வரும், புருன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடாத. புரியுதா? சரிண்ணா. பார்த்துக்க. அம்மாங்கம்மா உள்ள ரூம்ல இருக்காங்க. அப்படியா? சரி. எப்பா 3 பேரும் வாங்கப்பா, ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. ஏய் கேட்டுக்கோ, கோயில்ல காப்பு கட்டின பிறகு இவங்க வெளியவே போக மாட்டாங்களாம். வெளியூர்ல யாரையாவது 5 கோடி ரூபாய் கொடுக்க சொல்லு, போய் வாங்குறாங்களா இல்லையான்னு பாக்குறேன். 5 கோடி எதுக்கு? அவங்க மாமா திருச்செந்தூர்ல நிலம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது வரைக்கும் தாய் மாமன்னா தெரியாது. நிலம் வந்த உடனே தாய் மாமன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு போறாங்க. அதை ரெஜிஸ்டர் பண்ணாம தான் வச்சிருக்காரு. நான் பாக்குறேனே இன்னும் 15 நாள்ல அதை பண்றாரா இல்லையான்னு. தேவைன்னா இவங்களுக்கு முறை, இல்லைன்னா அதை அப்படியே விட்டுறது. என்ன மனுஷங்களோ, திருந்தவே திருந்தாதுங்க. என்ன பண்றது? என்ன சக்தி இது? போக கூடாதுன்னா எப்படி? அப்பா கிட்ட போய் வாசு ஏதாவது சொல்லிட்டா அப்பா தாங்க மாட்டாரு. நான் போய் அப்பாவை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். உங்க வீட்ல ஏதாவது எமர்ஜென்சினா நீங்க போக மாட்டீங்களா? திருவிழா முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பீங்களா? இல்ல ஜனனி, ஊர்ல இதெல்லாம் நம்புவாங்க. ஐயோ சக்தி, எங்க அப்பாவுக்கு இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு ஷாக்கிங்கா எதையும் சொல்லக்கூடாது. வாசு ஏதாவது சொல்லி அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஐயோ. ஜனனி, அப்படிலாம் எதுவும் ஆகாது. இல்ல சக்தி, வாசு பத்தி உனக்கு தெரியாது. அவளை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அவ டிசைட் பண்ணிட்டானா அதை செஞ்சுடுவா. வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டா. அதான் எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. ஜனனி, நீ வாசுக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசி பாரு. இப்போதைக்கு மாமா கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லு. ஃபோன் போடு ஜனனி. ஹலோ வாசு, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டே இருக்கேன். வாசு ப்ளீஸ், அப்பா கிட்ட அவசரப்பட்டு எதையும் சொல்லிடாத ப்ளீஸ். சொல்லணுன்ற கோவத்துல தான் கிளம்புனேன் ஜான், ஆனா இப்போ சொல்ல வேண்டாம்னு தோணுது. தேங்க்யூ வாசு. ஆனா ரொம்ப நாள் இதே மாதிரி தெரியாம மறைச்சு வைக்க முடியாது. சீக்கிரமா நீ தான் ஏதாச்சும் டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீ அங்கிருந்து வெளியே வா, அப்பதான் உன்னால ஏதாச்சும் லைஃப்ல செய்ய முடியும். கொஞ்ச நாள் அமைதியா இரு. நான் அப்பா கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றேன். நான் அமைதியா இருப்பேன் ஜான், ஆனா ஆல்ரெடி அவர் தான் பொண்ணு கம்பெனிக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னைக்கு வருவாருன்னு எனக்கு கூட தெரியாது. அப்படி வரும்போது அந்த கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும்னு நீயே யோசிச்சு பார்த்துக்கோ. என்னால் உன்னை அப்படி பார்க்க முடியல ஜான். உன் லைஃப் இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணமோன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு ஜான். அன்னைக்கு சக்தி பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் நல்ல விதமா நான் பேசிட்டேன். அது ஏன் தப்பு தான். ஐம் ரியலி சாரி ஜான். நான் என் லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சனே தவிர எனக்குன்னு பெருசா எந்த விஷயமும் கிடையாது. ஐ ஜஸ்ட் டேக் த லைஃப் ஆஸ் இட் இஸ் அண்ட் ஹவ் இட் இஸ், அவ்வளோதான். ஆனா நீ அப்படி இல்லை. லைஃப்ல இப்படிதான் இருக்கணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு எவ்வளோ ட்ரீம்ஸோட இருந்த, எவ்வளோ பெரிய விஷன் இருந்துச்சு ஜான் உனக்கு. அதெல்லாம் அவ்வளோதானா? இப்படியே அமைதியா இருக்காது ஜான், ஏதாச்சும் பண்ணு. ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் தட் ஹெல். சக்தி கிட்ட ஃபர்ஸ்ட் நீ பேசு, பட் ஃபர்ஸ்ட் அதுக்கு நீ வெளியே வா. அது உன் லைஃப் கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. நானா மாமா கிட்ட போய் எதுவும் சொல்ல மாட்டேன், பட் நீ இன்னைக்கு மாதிரியே எல்லாம் மாறுன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லிடுவேன் ஜான். ஐ டோன்ட் வாண்ட் மை ஜான் டு சஃபர் லைக் திஸ். ஐ ஜஸ்ட் காண்ட் அண்ட் ஐ ரியலி காண்ட். பட் இந்த 50 வருஷ வாழ்க்கையில் எத்தனையோ பார்த்துட்டேன். மதுரையில் நமக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்காங்களோ அதை விட எதிரிகள் 10 பேர் அதிகமாக இருக்காங்கப்பா. எதிரிகள் நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் கவனமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் வீட்டில் நடந்துருச்சு. இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படிலாம் பேசுறீங்கண்ணே? வேறு எப்படிங்க நான் பேச சொல்கிறேன்?
வேற எப்படி பேச சொல்ற? டேய், ஊர் போய் நம்மளை பார்த்து பொறாமப்படுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நம்மளோட ஒத்துமடா. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாதுடா. அந்த காலத்தில் அரசரடி தவிட்டு கூடல வேலை பார்க்கும்போது சாயங்காலம் டூட்டி முடிச்சு வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கெல்லாம் கேக்கு வாங்கிட்டு வருவேன். கேக்கை 3 பேர் முழுசாக சாப்பிட மாட்டீங்க. பாதி சாப்பிட்டுட்டு அண்ணனுக்கு வேணுமேனு 3 பேர் மிச்சம் வச்சு கொண்டு வந்து கொடுப்பீங்க. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் நான் அழுதுருக்கேன்டா. சக்தி 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் அவனை அடிச்சு போட்டேன். நீ என்ன பண்ண தெரியுமா? அவன் மேலே பாஞ்சா அவன் மண்டையை உடச்சிட்ட. அவ அப்பா அந்த ஊரையே திரட்டிட்டு வந்தாங்க உன்னை அடிக்கிறதுக்கு. ஞானம் அருவாள் எடுத்து அவங்களை தெருமணம் வரைக்கும் விரட்டினான் தெரியுமா? அந்த ஒத்துமையெல்லாம் எங்கடா போச்சு? எங்க போச்சுன்னு கேட்குறேன். 3 பேரும் மல்லுக்கு நிற்கிறியே, இதுக்கு அவங்கள எல்லாம் வளர்த்தேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தனை விட்டு ஒருத்தன் சாப்பிட மாட்டேயே, இன்னைக்கு ஒருத்தன் சட்டை பிடிச்சி நிற்கிறியே. டேய், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் தனியாளன்னு சமாளிப்பேன்டா. ஏன் தெரியுமா? என் தம்பி எனக்கு பின்னாடி நிற்கிறாங்கிற தைரியம் உங்களோட பலத்தில் தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கோங்கடா. இன்னைக்கு நீங்கள் சண்டை பிடிச்சிட்டு நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குப்பா. எங்கள் வாழ்க்கையில் தோத்துருவோமோன்னு பயம் வருது. உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன்டா. அதுக்குள்ளே என்னை சாவடிச்சிடாதீங்க. அண்ணா, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. டே சக்தி, அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேள்றா. டே கதிரு, நீயும் கேள்றா. ஏய், நீங்களே என் பிள்ளைகடா. நீங்கள் ஏன்டா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நடந்ததை இன்னைக்கோட மறந்துடுங்க. இனிமேல் என்ன நடந்தாலும் ஒத்துமையாக இருக்கணும். சக்தி, உனக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன், அடிமனசில் எழுதி வச்சுக்கோ. பொம்பளைன்னா அழகு, ஆம்பளைன்னா அறிவு. அழகுல அறிவை இழந்துடாத. அப்படி தான் சொல்லுவேன். ஏய் ஆமாடா, தேங்காய் 2 லோடு ஏற்றி அனுப்பிட்டேன். கோயம்பேடுக்கு தான் போகுது. வெயில் காலமாக இருக்குன்னு தர்பூசணி அனுப்பி சொன்னாங்க. தர்பூசணி நாளைக்கு தான் பிடுங்குறாங்க. என்ன பண்ணுறது, ஆள் பற்றாக்குறை. ஆமாம், நாளைக்கு பிடிங்கி நாளைக்கு ஏற்றி விட்டுறேன். சரி சரி சரி, பார்த்துக்க. என்னம்மா, என்ன டிஃபனு? இட்லி மாமா. இட்லியா? இன்னைக்கு இட்லியா? பொங்கல் இருக்கு மாமா. பொங்கல் இருக்கா? சரி. தம்பியை சாப்பிட்டாங்களாம்மா? இல்ல மாமா. அப்படியா? கூப்பிடு எல்லாத்தையும். ஏ ஞானா, வாப்பா, வா வா சாப்பிடுவா. வாங்கப்பா எல்லாரும். கதிரு, வாங்க சாப்பிடுவாங்க. சக்தி, வாடா. வந்து டயத்துக்கு சாப்பிடுங்கப்பா. இருமா தம்பி வந்துட்டோம். வாங்க அண்ணா. உட்கார சாப்பிடுவோம். இட்லி வைமா. உட்காரா கதிரு. வாடா வந்து உட்கார சாப்பிடு. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் சாப்பிட்றேன். அப்புறமா சாப்பிட்றியா? ஏய், உனக்கு என்ன வேலை இருக்கு அப்புறமா சாப்பிடுங்கிற? சாப்பிடு முதல்ல. வா உட்காரு. சக்திக்கு இட்லி வைமா. ஜனனி, சட்னி கொண்டு வாமா. ஏமா, வெயில் காலம்மா, கேப்பக்கூழு கம்மங்கூழ்லாம் காய்ச்சலாம்ல. தினம் இட்லியே போட்டு ஆளை கொள்றிய. அம்மாட்ட கேட்டு இந்த கூழு களியெல்லாம் எப்படி காய்ச்சறதுன்னு கேட்டு காய்ச்சுமா. சரிங்க மாமா, நான் அத்தை கிட்ட கேட்டு வச்சிடுறேன். நானும் பல வருஷமா சொல்லிட்டே தான் இருக்கேன். சட்னி யார் மறைச்சது? கார சட்னி நான் தான் மாமா. நீயா? என் உப்பு தான் சரியில்லையா? இல்ல பிரமாதமா இருக்குமா. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை நான். கார சட்னினா தொட்டு நாக்கில் வச்சோன்னா சுருன்னு சுடணும், அந்த மாதிரி இருக்கு. பிரமாதம். முருகா, டிஃபன் பிரமாதம். என்னங்கண்ணா? ஆமாண்ணே. அடேங்கப்பா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குப்பா. எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருங்க. வாமா சாப்பிடலாம். உட்காரு. இல்லப்பா,
நீங்க சாப்பிடுங்க. உங்களை இப்படி பார்த்ததுல எனக்கு மனசு வயிறு எல்லாமே நிறைஞ்சு போச்சு. சாப்பிடுங்க. அப்படியா? சரி, நீ சாப்பிட வேண்டாம், வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்ற. உன் ட்ரைனிங்கில் உன் மருமக்க மாதிரி நல்லா சமையல் பண்ண கற்றுக்கிட்டாங்கம்மா. சட்னி சாம்பாரும் பட்டையை கிளப்புது. கோனார் கடையில் சாப்பிட்டது மாதிரியே இருக்கு. ஏன் நந்தினி? சரி ஜனனி, இன்னைக்கு சமையலில் நீ என்ன செஞ்ச?